உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. முருகேஷ் டாக்ஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போவது உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு அதிசயமான தொடர்பை பற்றி. ராவணன் என்ற அசுர ராஜாவுக்கும் பரமசிவனுக்கும் இருந்த ஆழமான உறவு என்ன? ராவணன் ஏன் சிவனை தன் இறைவனாக வழிபட்டாரு? சிவபெருமான் ஏன் ராவணனை காத்தாரு? பக்தி, அகம்பாவம், அருள், சாபம் இவை அனைத்தும் இணையும் இந்த கதையை பற்றி விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையா பாருங்க. புராண கதைகள்ல ராவணன் என்ற பெயர் உச்சரிக்கப்படும் போது அவன் ஒரு கொடிய அசுரனாகவே பெரும்பாலும் வர்ணிக்கப்படுகிறார். ராமாயணத்துல ராவணன் செய்த தவறுகள், அவர் கொண்ட அகங்காரம், அவருடைய வீழ்ச்சி இவையெல்லாம் தான் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. ஆனால் அந்த ராவணனுடைய வாழ்க்கையின் இன்னொரு பக்கம், அதிகம் பேசப்படாத ஒரு பக்கம் உள்ளது. அந்த பக்கம்தான் அவன் சிவபெருமான் மீது கொண்ட தீவிர பக்தி. ராவணன் சாதாரண அசுரன் அல்ல. அவன் விஸ்ரவ முனிவருடைய மகன், புலஸ்திய முனிவருடைய பேரன். பிறப்பிலேயே அவனுக்கு அபார அறிவும் அசாதாரண சக்தியும் இருந்தது. சிறு வயதிலேயே வேதங்கள், உபநிஷத்துகள், இசை, யாகம், தந்திர சாஸ்திரம் போன்ற பல கலைகளில் தேர்ச்சி பெற்றான். அவன் ஒரு சிறந்த பண்டிதன், சிறந்த இசை கலைஞன், அதே நேரத்தில் பேராற்றல் கொண்ட அரசன். ஆனால் இந்த அனைத்திற்கும் நடுவே அவனோடு வளர்ந்த ஒன்று இருந்தது. அதுதான் அகங்காரம். இந்த உலகத்தில் என்னை விட உயர்ந்தவன் யாரும் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவன் மனதில் ஆழமாக வேரூன்றியது. அந்த எண்ணமே அவனை சிவபெருமானை நோக்கி அழைத்து சென்றது. இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாத சக்தி வேண்டும் என்ற ஆசை ராவணனுக்குள் எழுந்தது. அந்த சக்தி சிவபெருமானிடம் மட்டுமே இருப்பதாக அவர் நம்பினார். அதனால அவர் கைலாச மலையை நோக்கி பயணமானார். அங்கு சென்று பல ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் செய்தார். உணவும் இல்லை, உறக்கமும் இல்லை, உலக சுகங்களும் இல்லை. முழுவதும் சிவபெருமானை நினைத்தே தவம் செய்தார். சில புராண குறிப்புகளில் ராவணன் தனது 10 தலைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வெட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணித்ததாக கூறப்படுகிறது. அவன் தவத்தின் தீவிரத்தால் 3 உலகங்களும் நடுங்கியது. தேவர்களும் கூட அஞ்சினார்கள். இது ஒரு அசுரனின் தவம் அல்ல, இது ஒரு தீவிர பக்தனின் தவம். இவ்வளவு கடும் தவத்திற்கு பிறகு சிவபெருமான் ராவணன் முன்பு தோன்றினார். அந்த தருணத்தில் ராவணன் ஒரு அரசனாக இல்லை, ஒரு அசுரனாகவும் இல்லை. அவன் முழுமையான ஒரு பக்தனாக மட்டும் நின்றான். சிவபெருமான் அவனை நோக்கி, ராவணா, என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ராவணன் கேட்ட வரங்கள் அவனின் மனநிலையை வெளிப்படுத்தியது. ராவணன் கூறினார், அபார பலம் வேண்டும். தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் யாராலும் தன்னை வெல்ல முடியாத வரம் வேண்டும் என்றார். நீண்ட ஆயுளும் வேண்டும் என்றார். சிவபெருமான் அவனுக்கு அந்த வரங்களை அளித்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் வழங்கினார். உன் பக்தி உன்னை உயர்த்தும், ஆனால் உன் அகங்காரம் உன்னை அழிக்கும். தர்மத்தை விட்டு விலகாதே என்று அறிவுறுத்தினார். அந்த வார்த்தைகளின் ஆழம் அப்போது ராவணனுக்கு முழுமையாக புரியவில்லை. ஒரு நாள் ராவணன் தனது புஷ்பக விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது கைலாச மலையை கடக்க முயன்றார். அங்கு நந்தி அவனை தடுத்தார். அங்கு நந்தி தேவர் ராவணனை தடுத்தார். அந்த தடையை ராவணன் அவமதிப்பாக எடுத்துக்கொண்டார். ஒரு மலை என்னை தடுக்குமா என்ற அகங்கார எண்ணத்தில் கைலாச மலையை தூக்க முயன்றார். அந்த நொடியிலேயே சிவபெருமான் தன் காலின் ஒரு விரலை மலையின் மீது வைத்தார். அதுவே போதுமானது. ராவணன் மலையின் கீழ் சிக்கிக் கொண்டார். ராவணனுடைய சக்தி, அவரின் பெருமை, அவரின் அகங்காரம் அனைத்தும் அந்த ஒரு நொடியிலேயே உடைந்து போனது. பலியால் துடித்த ராவணன் அப்போது உணர்ந்தார், சிவபெருமான் முன்னால் தான் ஒன்றுமில்லை என்று. ராவணன் அழவில்லை, கோபப்படவும் இல்லை. அவர் பாட ஆரம்பித்தார். இதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த பாடல்தான் சிவதாண்டவ ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தில் சிவனுடைய நடனம், அவரின் சக்தி, அவரின் கருணை, அவரின் அழிவு மற்றும் அருள் அனைத்தும் அழகாக வர்ணிக்கப்பட்டது. அந்த பாடலை கேட்ட சிவபெருமான் மனம் உருகினார். சிவபெருமான் தன் காலை எடுத்தார். ராவணனும் விடுபட்டார். சிவபெருமான் ராவணனை நோக்கி சொன்னார், உன் பக்தி உண்மை, ஆனால் உன் அகங்காரம் உன்னை வீழ்த்தும். தர்மத்தை விட்டு விலகாதே என்று மீண்டும் எச்சரித்தார். அது மட்டும் இல்லாமல் சந்திரகாசம் என்ற சக்தி வாய்ந்த வாளையும் சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தின் அருளையும் ராவணனுக்கு வழங்கினார். ராவணன் பின்னரும் சிவபெருமானின் மீது கொண்ட பக்தியை விட்டுவிடவில்லை. ராவணன் சிவபெருமானை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக ஒரு சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு இலங்கையை நோக்கி பயணமானார். ஆனால் விதியின் லீலையால் அந்த சிவலிங்கம் கோகர்ணத்தில் நிலைத்தது. அது சிவனின் தீர்மானம். பக்தனுடைய விருப்பம் எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டுதான் அது. ராவணன் ஒரு சிவபக்தன் தான். ஆனால் அவன் அகங்காரம், ஆசை, பிறர் மனை மீது கொண்ட தவறான விருப்பம் இவையெல்லாம் அவனை தர்மத்திலிருந்து விலக்கியது. சிவபெருமானுடைய அருள் ராவணனுக்கு இருந்தாலும் தர்மம் தவறிய போது அந்த அருள் அவனை காக்கவில்லை. அதனால தான் இறுதியில் ராமனுடைய கையில் ராவணனுக்கு முடிவு வந்தது. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பக்தி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அகம்பாவம் சேர்ந்துவிட்டால் அதன் விளைவு எவ்வளவு பெரிதாக மாறுகிறது என்பதையே இந்த கதை விவரிக்குது. ராவணன் பரமசிவனை அளவில்லா பக்தியோடு வழிபட்டாரு. ராவணன் பெற்ற அருளும் வரங்களும் அளவற்றவை.
ஆனால் அதே ராவணனுடைய அகம்பாவமே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமானது. இறைவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும், ஆனால் அந்த அருளை தக்க வைத்துக் கொள்ள பணிவு அவசியம். பக்தி இருக்க வேண்டும், அதற்கு இணையாக பணிவும் இருக்க வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முருகேஷ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.